ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அந்த டிஸ்க்கு நடுவுல வெளியேறது பாத்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்ப நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கால்ல பிடிச்சி இழுக்கிறது, கால்ல இறுக்கமாகிறது, மரத்து போகிறது, வலி ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. என்ன பொசிஷன்ல வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய முதுகு தண்டுவடம் பராமரிக்கப்படும். நீங்க அந்த இடத்துல நீங்க அன்பொசிஷன்ல உட்கார்றதும், அன்பொசிஷன்ல சைக்கிளிங் பண்றதும், அன்பொசிஷன்ல டிரைவிங் பண்றதும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா, அப்ப அதன் மூலமாக பல உபாதைகள் நமக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கமாவே நீங்க சாஞ்சி உட்காருறீங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. மேக்சிமம் பெர்சன்ஸ் இன்னைக்கு சிட்டிங் ஒர்க்ல இருக்கிறவங்க இந்த தவறை வந்து பண்றாங்க. இதனாலதான் லம்பார்ல டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்றது உண்மை. ஒரு கட்டத்தில் அந்த டிஸ்க் நல்லாவே கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல நம்ம போய் ஸ்கேன் பார்க்கும்பொழுது எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த எலும்பு தேய்மானத்துக்கு வேற வழியே இல்லைங்க, ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கம்ப்ரஸை நம்ம சரி பண்றதுக்கு ஈஸியா உங்களுக்கு கால்சியம் சத்தும் கிடைக்கிற மாதிரி, நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு உணவு சொல்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. வித்தின் 1 வீக்லயே உங்களுக்கு லம்பார்ல இருந்த பெயின் நல்லா ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கால்ல, முழங்கால்ல வலி, கணுக்கால்ல வலி, தொடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு கால் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லைங்க. இதனுடைய மூல காரணம் தான் என்ன? இந்த வலியை எங்க நம்ம சரி பண்ணா இந்த வலியை நிரந்தரமா வெளியேற்ற முடியும் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நம்ம காலில் வலிக்கக்கூடிய வலிகள் எல்லாமே கால் பாதத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான், முழங்கால்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான், தொடையில ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சொல்லிட்டு அங்கங்க எங்க வலிக்குதோ அங்க உள்ள பிரச்சனைன்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அதாங்க இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிக்னல் வர்றதுக்கு ஒரு நர்வஸ் மூலமா வருது இல்லையா? அந்த நர்வஸ் நம்மளுடைய பிரெயின்ல இருந்து நம்மளுடைய கால் பாதத்துக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக தான் வருது. அப்ப அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக வரக்கூடிய இந்த நர்வஸ் ஸ்பைனல் கார்டுல இருந்து அந்த டிஸ்க்கு நடுவுல வெளியேறது பாத்தீங்களா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்ப நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கால்ல பிடிச்சி இழுக்கிறது, கால்ல இறுக்கமாகிறது, மரத்து போகிறது, வலி ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வலிகளுக்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனா மூல காரணம் சரி செய்யப்படாதனால அது நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்ப மூல காரணமான நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை நம்ம சரி செஞ்சோம்னா நம்ம அழகா இதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த முதுகு தண்டுவடத்துல ஏன் தாங்க பிரச்சனை ஏற்படுது? நான் கரெக்டா உணவுகள்லாம் சரியா தானே எடுக்கிறேன்னு சில பேர், சரிங்களா? ஏன்னா இது உணவு முறை தவறான பழக்க வழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல அப்படின்றது தான் இந்த உண்மையான விஷயமே. அப்ப முதுகு தண்டுவடத்துல உணவு முறை பழக்க வழக்கம் பிரச்சனை இல்லைன்னா வேற எந்த ரூபத்துல ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உட்கார்ற, நிக்கிற, சைக்கிள் பண்ணும் பொழுது, அப்புறம் நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இப்படி எல்லாம் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன பொசிஷன்ல டிரைவ் பண்றீங்க, என்ன பொசிஷன்ல சைக்கிளிங் பண்றீங்க, என்ன பொசிஷன்ல வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுடைய முதுகு தண்டுவடம் பராமரிக்கப்படும். நீங்க அந்த இடத்துல நீங்க அன்பொசிஷன்ல உட்கார்றதும், அன்பொசிஷன்ல சைக்கிளிங் பண்றதும், அன்பொசிஷன்ல டிரைவிங் பண்றதும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல கம்ப்ரஸ் ஆகும். அது உங்களுடைய இப்படி கால்ல, கையில, வேற சம் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகக்கூடிய சிக்னல்கள் தடங்கள் ஏற்பட்டு கட் ஆகி அப்ப அதன் மூலமாக பல உபாதைகள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவா முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை, எனக்கு லம்பார்ல பெயின் இருக்கு, செர்விக்கல்ல பெயின் இருக்கு, தொராசிக்ல பெயின் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து எனக்கு எந்த போன்ல டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு பார்த்து நீங்க சரி பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போவீங்க. ஆனா அங்கிருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் எந்தெந்த கிளை ஆர்கன்ல எல்லாம் போய் கனெக்ட் ஆயிருக்குதோ அங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும் பொழுது நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா அங்கதான் அந்த ஆர்கன்ல தான் பிரச்சனை, அந்த லொகேஷன்ல தான் பிரச்சனை நாம நினைச்சுக்கிறோம். இதுதான் மெயினான விஷயமே. இப்ப நிறைய நம்ம வீட்டுல நிறைய லைட்ஸ் இருக்குது, ஃபேன் இருக்குது, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உள்ள கன்சீல்டு வயரிங் பண்ணிருப்பாங்க. அந்த கன்சீல்டு வயரிங்ல நிறைய பெண்டு எல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு பெண்டுல கம்ப்ரஸ் ஆயிருக்குது வயர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு அங்கிருந்து வெளியேறி வரக்கூடிய அந்த வயர் மூலமா வரக்கூடிய லைட்டு, ஃபேனு என்ன நடக்கும்? சக்காய் ஓடும், மினுமினுக்கும். அப்ப அப்படியே ஹீட் ஆகும், அங்க அந்த காயில் போகும், டியூப்லைட்ல இருக்கக்கூடிய கண்டென்சர், சோக், இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட போக ஆரம்பிக்கும். என் பல்பே
பாத்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா நம்ம டியூப் லைட்ல தான் பிரச்சனை, ஃபேன்ல தான் பிரச்சனை, நம்ம அங்க நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கு தீர்வே கிடைக்காது இல்லைங்க. இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நடைமுறை பழக்க வழக்கத்துல உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக. இதே போலதான் நம்ம நிறைய நோய்களை இதனுடைய மூல காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறாம, மூல காரணத்துக்கு சிகிச்சை கொடுக்காம, அதை நோக்கி நம்ம அணுகாம அறிகுறிகள்ல தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையிலையும் கால்லையும் கிளை உறுப்புகள்லையும் நம்ம நேரடியா சிகிச்சை எடுக்கிறதுக்கு, சிகிச்சை கொடுக்கறதுக்கு, மருந்து சாப்பிடுறதுக்கு தரும். இதுதான் விஷயம். அப்ப இதனுடைய மூல காரணமான முதுகு தண்டுவடத்தை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல கிளை நோய்கள் சரியாகும். அப்ப நம்ம உட்காரக்கூடிய பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு எப்படி இருக்கணும்னா முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி உட்காரணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சிட்டிங் ஒர்க்கு தான் அதிகப்படியான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிட்டிங் ஒர்க்ல உட்காரப்படும் பொழுது அவங்க முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்களான்னு பாருங்க, கிடையாது. அவங்க ஏதாவது பாத்தீங்கன்னா இப்படி ஒன் சைடு சாஞ்சு, இல்லைன்னா அந்த பக்கம் சாஞ்சு, இப்படிதான் அதிகமா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய சீட்லயே, அந்த உட்கார்ற சீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பள்ளம் அதிகமாயிரும், ஒரு பக்கம் அந்த சைட்லயே சாஞ்சு கீழே வீல் முதற்கொண்டு அங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பக்கமாவே நீங்க சாஞ்சு உட்கார்றீங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. மேக்சிமம் பெர்சன்ஸ் இன்னைக்கு சிட்டிங் ஒர்க்ல இருக்கிறவங்க இந்த தவறை பண்றாங்க. இதனாலதான் லம்பார்ல டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்றது உண்மை. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நடக்கப்படுறது கூட ஒன் சைடாவே வெயிட் லோட கொடுத்து நடப்பாங்க. நிக்கும் பொழுது கூட ஒன் சைட்ல தான் அந்த வெயிட் லோட அதிகமா கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க நல்ல ரெண்டு காலம் விரிச்சு கொஞ்சம் ஸ்டாண்டர்டிஸ்ல நின்று ரொம்ப நேரம் ஒருத்தட்ட பேசிக்கிருக்கீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, அப்படியே ஒன் சைடா கவுந்துருவீங்க. அப்ப உங்களுடைய டோட்டல் அந்த வெயிட்டும் பாத்தீங்கன்னா ஒன் சைட்ல தான் உட்காரும். அப்ப என்ன நடக்கும்னா உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம் ஒன் சைடு பாத்தீங்கன்னா டிஸ்க் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் அங்கிருந்து வெளியேறக்கூடிய நரம்பு அமுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அறிகுறிகள் கொடுக்கும். ஒரு கட்டத்துல அந்த டிஸ்க் நல்லாவே கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நம்ம போய் ஸ்கேன் பார்க்கும்பொழுது எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த எலும்பு தேய்மானத்துக்கு வேற வழியே இல்லைங்க, ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கும். பிளேட் வைக்கணும், ஸ்க்ரூ போடணும்லாம் ஆயிரும். கடைசியில நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு மெக்கானிக் ஷாப்ல பாக்குற மாதிரி ஆகி போயிடும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம போகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல சரி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். அப்ப உங்களுடைய செப்பலை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், செப்பல்ல நீங்க உங்களுடைய கால் தடம் பட்டிருக்கும். அந்த செப்பல் தேய்மானம் அப்படின்றது ரெண்டு செருப்புலையும் ஈக்குவலா தேஞ்சிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கால்ல மட்டும் அதிகப்படியா தேய்மானம் இருக்கும், ஒரு காலோட செப்பல் மட்டும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தேய்மானம் இல்லாம இருக்கும். அப்ப பாருங்களேன், ஒரு கால்ல மட்டும் ஏன் அதிகப்படியான தேய்மானம் இருக்கு? அப்ப அந்த பக்கமா நீங்க அதிக ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த சீட்ல தெரியும், நீங்க நின்னீங்கன்னா உங்க செப்பல்லே தெரியும், நடந்தீங்கன்னா நிற்கும் பொழுது எல்லாமே செப்பல்லே தெரியும். நீங்க டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ்ல சில பேர் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், பின்னாடி அவங்களுடைய பின்னாடி நின்று நீங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு டூ வீலர்ல போறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனை பாருங்களேன். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் சைட்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டு ஹேண்ட்பேரை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க, இல்ல ரைட் சைட்ல இப்படி சாஞ்சுக்கிட்டு ஹேண்ட்பேரை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த லெஃப்ட் சைட்ல சாஞ்சுக்கிட்டு அல்லது ரைட் சைட்ல சாஞ்சுக்கிட்டு ஒன் சைடா அவங்க டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு அங்க பாத்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்குது, அங்க கம்ப்ரஸ் ஆயிருக்குது, அங்க பாத்தீங்கன்னா போகக்கூடிய நரம்புகள் அமுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஒரு சில பேருக்கு நல்லாவே அமுக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்களுக்கு நேரம் உட்கார்ந்து போற மாதிரியே தான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும், ஆனா கோணலா உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் விஷயமே. அப்ப உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை பராமரிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது என்ன நடக்கும்னா பல கிளை நோய்கள் வராமல் பாதுகாக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய லம்பார்ல இருந்து வெளியேறக்கூடிய நரம்பு தான் உங்களுடைய யூட்ரஸ், ஓவரிஸ், வெஜினா, இப்படி எல்லா இடத்துக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா லம்பார்ல இருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் தான் ஆண்களுக்குரிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கான புரோஸ்டேட் கிளாண்ட், டெஸ்டிஸ், இது எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள் போகும். அது போல ஆனஸ்க்கு, யூட்ரஸ்க்கு, ஹிப் ஜாயிண்ட்டுக்கு, உங்களுடைய தைக்கு, நீக்கு, ஆங்கிளுக்குன்னு சொல்லி கால் வரைக்கும் லம்பார்ல இருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் தான் அங்க போய் கனெக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல லம்பார்ல உங்களுக்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா நிச்சயமா நான் சொன்ன அந்த ஆர்கன்ல எல்லாத்தையும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ப்ராப்ளம் வந்தா கைனகாலஜிஸ்ட போய் பார்க்கணும். தொடையில, முழங்கால்ல, கணுக்கால் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராப்ளம் பெர்மனன்ட் ரெக்கவருக்கு போகும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம இப்படி ஒவ்வொன்றா அறிகுறிக்காக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இதற்கு சொல்யூஷன் தான் என்னங்க? நான் பெர்மனண்டா ரெக்கவர் பண்ண நினைக்கிறேன், சொல்யூஷன் தான் என்னங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்ன உணவு முறைக்குள்ள போனாலும் அந்த உணவு முறையை விட உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க உட்கார்ந்த நிலையில, சரிங்களா, அமர்ந்த நிலையில இருக்கப்படும் பொழுது உங்களுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி உட்காருங்க. அது மாதிரி சேர்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. சோபாஸ், அந்த மாதிரி குஷன் அப்படிலாம் இருக்கக்கூடியதுல நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அப்ப நல்ல ஒரு மரக்கட்டை சேரு, பிளாஸ்டிக் சேரு, ஸ்டீல் சேரு இருந்தா
கூட பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல குசன் மாதிரி இருக்குது, அமுக்கி அதை பெண்டு போட்டு உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய லம்பார் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படதான் செய்யும். இந்த விஷயத்தை நீங்க அடிப்படையில முதல்ல கடைபிடிங்க. அடுத்தது நமக்கு அதுக்குள்ள இருக்கிறது போனு, டிஸ்குக்குள்ள ஃப்ளூயிடு, இது எல்லாமே இருக்குது. இந்த போனுக்கு தேவையான கால்சியம் நமக்கு தேவை. அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் ஃப்ளூயிடுக்கு வந்து நல்ல வந்து அந்த லூப்ரிகேஷன் நமக்கு வந்து தேவை. இந்த மசில்ஸ் டிஸ்க் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும், இதெல்லாம் தேவை. இதுக்குள்ள இருந்து வெளியேறக்கூடியது நரம்பு, இது நல்ல பலமா இருக்கணும். அப்ப இது இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கம்ப்ரஷன் நம்ம சரி பண்றதுக்கு ஈஸியா உங்களுக்கு கால்சியம் சத்தும் கிடைக்கிற மாதிரி நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு உணவு சொல்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. வித்தின் 1 வீக்லயே உங்களுக்கு லம்பார்ல இருந்த பெயின் நல்லா ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். பட் பெர்மனன்ட் ரெக்கவருக்கு நான் சொன்ன லைஃப் ஸ்டைலும் சேர்த்து பண்ணா மட்டும்தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது உளுந்தங்களி அப்படின்றது ரொம்ப அருமையா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உளுந்தங்களி பண்ணலாம், ராகி களி பண்ணலாம், வெந்தய களி பண்ணலாம். இப்படி இது எல்லாம் நம்ம வந்து எடுக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த லம்பாருக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடிய வேலையை நல்லா பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இந்த உளுந்தங்களியை நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதை ரெடி பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு அதுல வந்து நல்ல ஒரு குழி பறிச்சு செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. அது கூட அப்படியே கலந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இதுக்கு இனிப்புக்கு தேவைன்னா உளுந்தங்களி நல்லெண்ணெய் இதுவே போதும். இனிப்புக்கு நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு தேவைன்னா கருப்பட்டி, நல்ல பனங்கருப்பட்டி, சரிங்களா? பனங்கருப்பட்டியை கொஞ்சம் அப்படியே உடைச்சு தூள் வந்து போட்டுட்டு அப்படியே கலக்கிட்டு எடுத்து சாப்பிடுங்க. அல்வா மாதிரி இருக்குங்க. இதை மட்டும் நீங்க வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள்னு கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைனல் கார்டு மட்டும் இல்ல, உடம்புல எந்த இடத்துல ஜாயின்ஸ்ல உங்களுக்கு சவுண்ட் வருது, அங்க லூப்ரிகேஷன் ட்ரை ஆயிருச்சு, பெயின் வருது அப்படின்னாலும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப உளுந்தங்களியை நமக்கு வாரத்துல 2 நாட்கள் நம்ம எடுத்துக்க வரும் பொழுது உங்களுடைய எலும்பு நல்ல பலமாகும், லூப்ரிகேஷன் நல்லா கிடைக்கும், டிஸ்க் நல்லா பலமாகும், எல்லா விதமான ஜாயின்ட் பெயின் வந்து வெளியே வரலாம். முதுகு தண்டுவிட பிரச்சனையா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, என்ன மாற்றம் ஆனதுன்னு பாருங்க. வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.